கல்வி புலத்தில் வேலை செய்யறதுக்கு ஈக்கல் வித்யாலயா, வித்யா பாரதி, இது மாதிரி ஏறத்தாழ 4 பெரிய அமைப்புகளை வச்சிருக்காங்க. அந்த அமைப்பு கீழே எக்கச்சக்கமான பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக குறிப்பாக ட்ரைபல் மக்கள்கிட்ட போய் வேலை பார்க்கறதுக்காக வனவாசி கல்யாண ஆசிரமம் வச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் சொசைட்டின்னு வச்சிருக்காங்க. இதுக்கு கீழே நிறைய அமைப்புகள் வேலை செய்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஆதிவாசி பழங்குடியின மக்களை மையமாக வைத்து இந்தியாவினுடைய மையப்பகுதியும் சரி நார்த் ஈஸ்ட் பகுதியிலும் வேலை செய்யக்கூடிய RSS அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான பத்திரிகை துறையை வச்சிருக்காங்க. ஆர்கனைசர்னு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க, பஞ்சாச்சனான்னு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க, ஹிந்துஸ்தான் சஞ்சார் அப்படின்னு ஒரு பத்திரிகை வச்சிருக்காங்க. இது கீழே நிறைய பிரான்ச்சஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா திங்க் டேங்க் இந்தியாவில் அடுத்த 50 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு இங்கே என்னத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்களுடைய அறிஞர் குழுக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்தியன் பாலிசி ஃபவுண்டேஷன், விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபோரம், ஷாம் பிரசாத் முகர்ஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன், பல அமைப்புகள். இது மாதிரி 8 அமைப்பு அவங்க வச்சிருக்காங்க. இந்த அமைப்புகளுடைய வேலையே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எதை படிக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எதை சாப்பிடணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன பண்ணணும், இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்னவா இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிக் கொள்கை என்னவா இருக்கணும், இந்தியாவுடைய கலாச்சார பண்பாட்டு கொள்கை என்னவா இருக்கணும், பாடத்திட்டங்களை மாத்துறது, கல்விக் கொள்கைகளை மாத்துறது, மாதிரி பல விஷயங்களை ரிப்போர்ட்டா கொடுக்கறதே இந்த 8 திங்க் டேங்க் அமைப்புகள் தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராணுவ பள்ளி அவங்க வச்சிருக்காங்க. அதாவது பொன்சாலா ராணுவ பள்ளின்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு கீழே வருதுன்னா சென்ட்ரல் ஹிந்து மிலிட்ரி எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பள்ளி. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே RSS முக்கியமான தலைவர் மூஞ்சி ஆரம்பிச்ச இந்த அமைப்பு. இதுக்கு கீழே 11 ராணுவ அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க, ராணுவ குழுக்கள் செயல்பட்டு இருக்காங்க. இந்த RSS, VHP, பஜ்ரங்தள் இவங்க எல்லாருமே ஆயுத பயிற்சி எடுப்பாங்க. எக்கச்சக்கமான போட்டோ கூகுள்லயே கிடைக்கும். இந்த நிறுவனங்கள் அரசோட அப்ரூவல்ல ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுத்தது கிடையாது. இப்போ RSS ஆயுத பயிற்சி எடுக்கிற மாதிரி இந்தியாவில் வேற ஏதோ ஒரு மத குழு ஆயுத பயிற்சி எடுத்தா இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ ஆயுத பயிற்சி, ராணுவ பயிற்சி, துப்பாக்கி சுடுறது, சண்டை போடுறது, இதுக்காகவே அவன் பள்ளிக்கூடம் வச்சிருக்கான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லி டாக்டர், வக்கீல், லாயர்னு சொல்லி கிட்டத்தட்ட 11 அமைப்புகள் இந்தியா முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னா விவசாயிகளுக்கு கூட பாரதிய கிசான் சங்கன்னு ஒரு தனி அமைப்பு உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ், அதாவது RSS இந்துத்துவ சக்திகளுக்கு துணை போகக்கூடிய லாயர்ஸ், ஜட்ஜு, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த அமைப்பு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக செயல்பட்டு இருக்கு இந்தியாவில். அப்போ இது மாதிரி 11 அமைப்புகள் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரம் சார்ந்து 4 அமைப்புகள் உருவாக்கி இருக்காங்க. சோசியல் சர்வீஸ்ங்கிற பேர்ல சேவா பாரதி, லோக் பாரதிங்கிற பேர்ல 10 அமைப்பு சமூக சேவை செய்யறன்னு RSS கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு செயல்பட்டு இருக்கு. இது வெறும் 10 அமைப்பு கிடையாது. இந்த சேவா பாரதி கீழே 10 அமைப்புகள் செயல்படுவாங்க. அப்ப 100கணக்கான அமைப்புகள் பொதுநல சேவைங்கிற பேர்ல மக்கள்கிட்ட காசு வாங்கி மக்கள்கிட்ட இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணக்கூடிய அமைப்புகள் செயல்பட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரத்யோகமாக பெண்களுக்குன்னு தனியான அமைப்புகளை கிட்டத்தட்ட 2 அமைப்புகளை உருவாக்கி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இன்னைக்கு நாம பார்க்க போறதுலயே ரொம்ப சீரியஸான விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச லெவல்ல ஓவர்சீஸ்ல இந்த RSS அமைப்பு எப்படியெல்லாம் செயல்படுறாங்க. கிட்டத்தட்ட 16 அமைப்புகளை ஓவர்சீஸ்ல அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா ஹிந்து சேவா சங், ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில், ஹிந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோரம், சேவா இன்டர்நேஷனல், இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட். இந்த அமைப்பு ரொம்ப 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 முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு எங்க ஹெட்டா செயல்படுறாங்கன்னா அமெரிக்காவில் செயல்படுறாங்க. இந்த இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா சர்வதேசத்திலிருந்து பல்லாயிரம் கோடி பணங்களை வசூல் பண்ணி இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆதாரத்தை 93 பக்கம் கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிக்கை டீட்டெயிலாக வெளியே சொல்லியிருக்கு. அந்த அறிக்கை நீங்கள் கூகுளில் போய் தேடினாலே கிடைச்சிரும். அதாவது எப்படியெல்லாம் வந்து வெளிநாடுகள் இருந்து இந்த இந்துத்துவ சக்திகளுக்கும் RSS அமைப்புக்கும் ஃபண்டு வெளியே வந்திருக்கு, இந்த ஃபண்டு எந்தெந்த துறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக அந்த 93 பக்க அறிக்கை சொல்கிறாங்க. இது குறித்து வயர், ஸ்க்ரோல், ஹிந்துஸ்தான் டைம்ஸ், நேஷனல் ஹெரால்டு, அது மட்டும் இல்லாமல் அல் ஜசீரா, பல பத்திரிகைகள் எச்சரிக்கை பண்ணி எழுதியிருக்காங்க. VHP அப்படிங்கக்கூடிய அமைப்பு எப்படி தீவிரவாதத்தில் செயல்படுறாங்க, ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எக்கச்சக்கமான டேட்டாஸை இந்த அறிக்கை வெளியே சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் RSS NGOஸ்ன்னு சொல்லிட்டு 736 அமைப்புக்கு அரசாங்கத்தினுடைய பணம் கொடுக்கப்பட்டு இந்த கோவிட் நேரத்தில் சில வேலைகளை அவங்க செஞ்சிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம பார்த்தீங்களா இத்தனை அமைப்பு, கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான அமைப்புகள். இந்த அமைப்புகள் எல்லாமே டைரக்டா செயல்பட மாட்டாங்க. இவங்களுக்கு கீழே நிறைய NGOs வச்சிருப்பாங்க, குட்டி குட்டி NGOs, ஈசல் மாதிரி இருக்கும். அந்த NGOs மட்டும் 736 NGOs இருக்குங்கிறாங்க. ஏன்னா இது குறித்து கேரவன் பத்திரிகை ரொம்ப டீட்டெயிலாக ஒரு கட்டுரையில் மென்ஷன் பண்ணாங்க. கோவிட் காலகட்டத்தில் அரசாங்கத்தினுடைய பணம்
எப்படி இந்த 736 என்ஜிஓக்கு கொடுக்கப்பட்டுச்சு, இவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அப்ரூவல் எப்படி கிடைச்சதுங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ சர்வதேச லெவல்லையும் சரி, இந்தியா லெவல்லையும் சரி, எக்கச்சக்கமான கட்டுமானங்களோடு சொத்துக்களோடு மிகப்பெரிய ஃபண்ட் ரைசிங் நிறுவனமாக இந்த RSS செயல்பட்டு இருக்கு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே எந்த இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்தது கிடையாது, இடி ரைடு நடந்தது கிடையாது. ஏன் கடந்த 100 ஆண்டுகளில் இவங்க மேலே எந்த விதமான வருமான வரி சோதனை நடந்தது கிடையாது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. இந்த அமைப்பு இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்டிருக்கு. காந்தி கொலையில் நேரடியாக ஈடுபட்டது இந்த குழுக்கள் தான். எமர்ஜென்சி டைமில் தடை செய்யப்பட்டிருக்கு. பாபர் மசூதி இடிச்சது இந்த குழு தான், அப்பவும் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்தியாவில் 3 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு எப்படி இவ்வளவு பணம்? இது எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்ல தான் வருது. இவங்க வாங்கியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சொத்தும் இந்த நிறுவனத்தின் மேல தான் வாங்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த சொத்துக்களை இந்த நிறுவனங்கள் வாங்கினாங்க? இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பா இருக்கக்கூடிய ஒருத்தங்க. ஸோ அப்போ இந்த எல்லா கேள்வியும் வருது இல்லையா? இதில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, சர்வதேசத்தில் இந்த இயக்கம் எப்படி செயல்படுது? இப்போ நீங்கள் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒரு பெரிய அமைப்பு அவங்க வச்சிருக்காங்க. பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக இருக்கும், இந்தியன் டெவலப்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்கும். ஆனால் இதுக்கு கீழே துணை அமைப்புகள் பாருங்க, சேவா இன்டர்நேஷனல், சேவா பாரதி, வித்யா பாரதி, வனவாசி கல்யாண ஆசிரமா, ஈக்கல் வித்யாலயா, விக்ஷா பாரதி, ஹிந்து சேரில் ட்ரஸ்ட், இந்த நிறுவனங்கள் எல்லாமே இதுக்கு கீழே அமெரிக்காவிலிருந்து பண வசூல் பண்ணி இதை வந்து ஃப்ளோட் பண்ணக்கூடியது. இந்தியாவிலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு ஃப்ளோட் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அமைப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா RSSன்னு நேரடியான பேர் இல்லை, இங்கே ராஷ்ட்ரிய சேவா சங்கன்னு இருக்காங்க, அமெரிக்காவில் ஹிந்து சேவா சங்கன்னு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற இடத்துல ஓவர்சீஸ் பிஜேபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இவங்க ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாடுகள் இருந்து எக்கச்சக்கமான கோடிகள் பணத்தை வசூல் பண்ணி இந்தியாவில் பல மாநிலத்தில், குஜராத், ஹரியானா, தமிழ்நாட்டுக்கு முதற்கொண்டு இவங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தா கேந்திர இன்டர்நேஷனல் ஃபோரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கிற ஆதாரத்தை இந்த 96 பக்க அறிக்கை வந்து அம்பலப்படுத்தியிருக்கு.